ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் ராஜபுத்திரன். ஆழமான கிணற்றுக்குள்ள சுகமா நீர்ல மூழ்கி குளிச்சுட்டு இருக்கிற ஒரு இளைஞனை இளம்பெண் ஒருத்தி கத்தியால குத்தி கொலை செய்யும் காட்சியோடு திரைப்படம் ஆரம்பிக்குது. கொலை செய்யும் பெண் யார்? கொலை செய்யப்படும் நபர் யார்? எதற்காக இந்த கொலை? ஃப்ளாஷ்பேக்ல விடை சொல்வதுதான் இந்த திரைப்படம். கிரெசன்ட் சினி கிரியேஷன் சார்பா KM சஃபி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் இளைய திலகம் பிரபு, வெற்றி, கிருஷ்ணபிரியா, மன்சூர் அலிகான், RV உதயகுமார், தங்கதுரை, இமான் அனாச்சி, லிவிங்ஸ்டன், கோமல்குமார் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. AIS நௌஃபல் ராஜா மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஒலிவர் டெனி சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு மகாகந்தன். வறட்சிக்கு பெயர் போன ராமநாதபுரம் மாவட்டத்தோட ஒரு பகுதியில் 90களில் நடக்கும் கதை. செல்லையான்ற இளைய திலகம் பிரபு ஊர் மக்கள் மதிக்கும் அளவுக்கு பெரிய குடும்பத்தை சேர்ந்த இவர் மனைவி இறப்புக்கு பின் மகன் பட்டமுத்தூன்ற வெற்றி மற்றும் மகளுடன் ராமநாதபுரம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு வராரு. தன் மகன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிற பிரபு மகனை செல்லமாக வளர்த்துட்டு வராரு. இதனால தன்னுடைய மகனை வேலைக்கு அனுப்ப கூட மறுக்கிறாரு. தாதா லிங்கான்ற கோமல்குமார் அதே ஊர்ல இருக்கிற இவர் பல சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டுட்டு வர்றாரு. வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்க தங்களுடைய குடும்பங்களுக்கு அனுப்பும் பணத்தை உரியவர்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியை சட்டவிரோதமாக ஆட்களை வச்சு பண்ணிட்டு வராரு. இவரோட வலது கையாக இருந்துட்டு செயல்பட்டு வராரு மீசைன்ற லிவிங்ஸ்டன். பெருமாள்ன்ற RV உதயகுமார் அதே ஊர்ல இன்னொரு தாதாவா இருந்து செயல்பட்டுட்டு வராரு. எப்படியாவது தன்னுடைய எதிரியான லிங்காவோட இடத்தை பிடிக்கணும் அப்படின்றதுல ஒரே நோக்கமா இருக்காரு. அதுக்காக இவர் கோமல்குமாரோட வலது கையா இருக்கிற லிவிங்ஸ்டனை வச்சு அவரை வீழ்த்துறதுக்கு பிளான் பண்றாரு. இந்த நிலையில விவசாயம் மழை இல்லாமல் நொடிந்து போக வேற வழி இல்லாமல் கஷ்டப்படும் தன்னுடைய அப்பாவுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு பட்டமுத்தோன்ற வெற்றி. இதனால தந்தை செல்லையாவுக்கு தெரியாம தன் நண்பனோட சிபாரிசின் பேர்ல உண்டியல் முறையில் பண பரிமாற்றம் செய்யும் தாதா லிங்கான்ற கோமல்குமார் கிட்ட வேலைக்கு சேர்றாரு வெற்றி. மீசைன்ற லிவிங்ஸ்டன் வெளிநாட்டில இருந்து குடும்ப உறுப்பினர் அனுப்பும் பணத்தை அவங்களோட சொந்தங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பணியை பட்டமுத்தூன்ற வெற்றி கிட்ட கொடுக்கிறாரு. மீசைன்ற லிவிங்ஸ்டன் கொடுத்த சின்ன அளவிலான பணப்பரிமாற்றத்தை கச்சிதமாக செய்து முடித்து லிங்காவோட நன்மதிப்பை பெறாரு பட்டமுத்தூன்ற வெற்றி. இதனால பட்டமுத்துவுக்கு பெரிய அளவிலான பணத்தை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வேலை கொடுக்கப்படுது. அங்க வேலை செய்யும் சில பேருக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து செல்லும் பணத்தை வழியில யாரோ கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. காணாமல் போன அந்த பணத்துக்கு அடமானமாக வீட்டை எழுதி வாங்குவதும் இல்லைன்னா அவங்கள கொலை பண்றது இதுதான் தாதா லிங்கான்ற கோமல்குமாரோட வாடிக்கையா நடக்குது. இந்த நிலையில பட்டமுத்தூன்ற வெற்றியும் அதே கிராமத்துல இருக்கிற கிருஷ்ணபிரியான்ற பூச்செண்டும் ஒருத்தர் காதலிச்சுட்டு வர்றாங்க. ஒரு கட்டத்துல பட்டமுத்துவோட உண்டியல் பணம் கொள்ளையடிக்கப்படுது. இதனால பட்டமுத்துவை அடிச்சு இழுத்துட்டு போறாரு லிங்கா. இப்படி இழுத்துட்டு போற லிங்கா கிட்ட வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு பட்டமுத்துவை மீட்டுட்டு வராரு செல்லையா. இந்த நிலையில காணாமல் போன பணத்தை கண்டுபிடிக்க களமிறங்குறாரு பட்டமுத்து. சில நாட்களுக்கு அப்புறம் தான் தெரியுது தன்கிட்ட இருந்த பணத்தை அந்த உண்டியல் கும்பல், அதாவது ஹவாலா கும்பலே பறிச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் அவரு என்ன முடிவெடுக்கிறாரு? அவருக்கு என்ன நடக்குது? வீட்டு பத்திரம் மீட்கப்பட்டுதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. 90களில் கையாண்ட உண்டியல் முறையை மையப்படுத்தி
ஏழை எளிய மக்களை ஏமாற்றி சுரண்டும் பணத்தாசை பிடித்த வில்லன்கள், அவர்களிடமிருந்து மக்களை காப்பாற்றும் இளைஞன், அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் ஏற்படும் சிக்கல்கள், இந்த கருத்தை மையமா வச்சு திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் மகாகந்தன். இளைய திலகம் பிரபு செல்லையான்ற கேரக்டர்ல பாசத்தோடு பிள்ளைய வளர்ப்பவரா, மகனோட எந்த ஆசைக்கும் தடை போடாம அன்பா இருக்கிறது, இன்பம் துன்பம் இது ரெண்டுத்தையும் தன்னுடைய மென்மையான புன்சிரிப்பால சமாளிப்பது, அமைதியா இருந்து அனைத்து சிக்கல்களையும் தீர்ப்பது, இப்படிப்பட்ட காட்சிகள்ல அவருடைய அனுபவபூர்வமான நடிப்பு கொடுத்திருக்காரு. பட்டமுத்தோன்ற கேரக்டர்ல வெற்றி பிரபுவோட மகனா, கவலையின்றி சுற்றி திரியும் இளைஞனா, விடாமல் துரத்தி துரத்தி தன்னுடைய காதலை கிருஷ்ணபிரியாவிடம் சொல்வது, பணத்தை பறி கொடுத்தவுடன் பரிதவிப்பது மற்றும் ஆக்ஷன் காட்சிகள் அப்படி இப்படின்னு கொடுத்திருக்காரு அவரோட நடிப்பை. கிருஷ்ணபிரியா பூச்செண்டுன்ற கேரக்டர்ல வெற்றியோட காதலியா யதார்த்தமான நடிப்பை கொடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா திரையின் தொடக்கத்திலேயே கத்தியோடு ஓடும் காட்சிகள், அடுத்து சுந்தரமாக இமான் அண்ணாச்சி, குவைத் குமரேசனாக தங்கதுரை, இவங்களோட காம்பினேஷன் நடிப்பு ஓரளவு ரசிக்க வைக்குது. வில்லன்களாக லிங்காவா கோமல்குமார், பெருமாளா ஆர்வி உதயகுமார், மீசையாக லிவிங்ஸ்டன், வட்டியாக மன்சூர் அலிகான் மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட நடிப்பால கவனிக்க வைக்கிறாங்க படம் பார்க்குறவங்கள. வறட்சிகள், பாழடைந்த கட்டிடங்கள், 90களில் இருக்கும் வீடுகள், தெருக்கள், பேருந்து, ராம்நாடு கிராம மனிதர்களோட வாழ்க்கை, இது எல்லாத்தையும் தன்னுடைய கேமரா கோணங்கள்ல அழகா படமாக்கி இருக்காரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஒலிவர் டெனி தன்னுடைய சினிமாட்டோகிராஃபியில. AIS நௌஃபல் ராஜாவின் பின்னணி இசை மற்றும் கவி பேரரசு வைரமுத்து மோகன்ராஜன் இவங்களோட லிரிக்ஸ் பார்க்கலாம் கேட்கலாம். எடிட்டர் கமலக்கண்ணன், ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன், ஸ்டன் டைரக்டர் ராகேஷ் ராக்கி, டான்ஸ் டைரக்டர் ஸ்ரீதர் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.